ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம யூடியூப்ல தமிழ் டப்பிங்ல ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான க்ளோரியா படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். க்ளோரியாவுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேங்கை சேர்ந்தவரா இருக்காரு. அவருக்காக பழியை ஏற்றுக்கிட்டு 3 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வராங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கெவின் ஒரு வாட்டி கூட பார்க்க போயிருக்க மாட்டாரு. இவங்களோட ரிலேஷன்ஷிப்பே பாத்தீங்கன்னா பிரேக் ஆகிற ஒரு சூழல் தான் இருக்கு. அப்ப கெவினுடைய ஆட்கள் ஒரு அக்கௌண்டன்ட்டையும் அவங்களோட ஃபேமிலியையும் கொண்டுடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சிண்டிகேட் பத்தின விஷயங்கள் அடங்கிய ஒரு கம்ப்யூட்டர் டிஸ்க்குக்காக. அதுல அந்த ஃபேமிலியை சேர்ந்த 7 வயசு பையனான நிக்கி மட்டும் தப்பிக்கிறான். பட் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சு கெவினுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்கதான் க்ளோரியா நிக்கியை மீட் பண்றாங்க. இந்த கிரைம் சிண்டிகேட்டை எதிர்த்து அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக க்ளோரியா களமிறங்குறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. ஜார்ஜ் சி ஸ்காட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவருடைய சீக்வன்ஸ் எல்லாமே பெஸ்ட் பார்ட் ஆஃப் தி மூவி அப்படின்னு சொல்லலாம். க்ளோரியா நிக்கி இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷன்ல சில ஃபன்னியான எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் பார்க்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே இவங்களோட ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி அப்படின்றது மிஸ்ஸிங்கா இருக்கு. மதர் சன் பாண்டிங் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப கன்வின்சிங்கா இல்ல அப்படின்றதா உண்மை. குறிப்பா ஷரன் ஸ்டோன் பாத்தீங்கன்னா இந்த ரோலுக்கு வந்து பெருசா சூட் ஆகல அப்படின்றதா உண்மை. நிக்கி ரோல்ல நடிச்ச அந்த பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. ஸ்கிரீன் பிளே ஃபிளாட்டா தான் நகர்ந்துட்டு இருக்கும். அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸ் டிராக் ஆக தான் செய்யுது. மதர் சன் பாண்டிங் சீக்வன்ஸ், எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தது அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். படத்துல அதர் கனெக்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. க்ளோரியா படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.